இரக்கமற்ற மருமகள். வசந்தா, வசந்தா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் வா, ஆஃபீஸ்க்கு நேரமாச்சு என்றான் கேசவன். ச்ச, இதோ வந்துட்டேங்க. காலையில் எந்திரிச்சா உங்கள் அம்மா அப்பாவுக்கு பணிவிடை செய்யணும், பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு கிளப்பணும். இதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்குது. இதில் நீங்கள் வேற காலில் சுடுதண்ணியை ஊற்றிக்கிட்டு நிற்கிறீங்க என்று கடுகடுத்தாள் வசந்தா. சரி சரி, கத்திக்கிட்டு இருக்காத. அப்பாவுக்கு காஃபி கொடுத்தாச்சா? அம்மாவுக்கு சாப்பாட்டை கொடுத்து மாத்திரை கொடு. ஸ்கூல் வேன் வந்துருச்சா இல்லையா? வேன் வந்தவுடன் குழந்தைகளை பத்திரமா அனுப்புவே. அப்பாவை வெயிலில் கடைக்கு அனுப்பாத. பத்திரமா நீந்தா 2 பேர்த்து பார்த்துக்கணும். என்ன புரியுதா என்று அடுக்கினான் கேசவன். ம், புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு, நான் பார்த்துக்கிறேன். உங்கள் அம்மா அப்பாவை நான் ஒன்றும் அப்படி பட்னி போட்டு கொண்டுட மாட்டேன். நானும் மனுஷே தானே. உங்கள் அம்மா பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியலை. ரூம் பக்கம் போக முடியலை. ஒரே நாத்தம். கால் தானே முடியாமல் போச்சு, வாயுமா முடியாமல் போச்சு. கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னால் என்ன என்று படப்படுத்தாள் வசந்தா. சரி சரி, கத்தாத. அவங்க காதில் இதெல்லாம் விழுந்து தொலைக்க போகுது. மனசு கஷ்டப்படுவாங்க வசந்தா. அவங்களுக்கு நான் ஒரே புள்ள. என்னை ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க. 2-3 பிள்ளையா பெற்றாங்க. அவங்க வீட்டில் 10 நாள் இருந்துட்டு வாங்க, இவங்க வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு நாம தான் பார்த்தாகணும். கோபப்படாத வசந்தா என்று சொல்லி முடிப்பதற்குள் வாசலில் பள்ளி வேன் வந்து நிற்கு சத்தம் கேட்டது. அங்கே பாரு, வேன் வந்துடுச்சு போல இருக்கு. எங்க பசங்க 2 பேரும் என்று கேட்டான் கேசவன். அடே சுதீஷ், சுதாகர், வேன் வந்துடுச்சு, வேகமா வாங்கப்பா என்ற சத்தம் விட்டாள் வசந்தா. சுதீரும் சுதாகரும் இதோ வந்துட்டேம்மா என்றபடி வேகமாக வந்து வேனில் ஏறினர். டாட்டா காட்டி விட்டு வசந்தா உள்ளே வந்தாள். சரி சரி, நானும் கிளம்புறேன். உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததிலே மணி ஆயிடுச்சு என்று சொல்லிவிட்டு அரைக்க பறக்க செருப்பை காலில் மாட்டினான். லொக்கு லொக்குன்னு என்று வாசலில் உட்கார்ந்து பேப்பரை படித்து கொண்ட அப்பாவின் இருமல் சத்தம் அவனை நிறுத்தியது. கேசவன், என்னப்பா, ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன், நேரமாச்சு. நைட்டுக்கு வர்றப்ப இருமல் சிரப் வாங்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வசந்தாவுக்கு செய்கையில் தலையை ஆட்டிவிட்டு கிளம்பினான். கணவனை வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்த வசந்தா முணுமுணுத்து கொண்டு அடுக்கலுக்குள் சென்றார். இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு இந்த கிழவியை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் பாரு. பிள்ளைங்க இருக்கிற இடன்னு கூட தெரியாது. இதுங்களுக்கு வேளா வேலைக்கு சாப்பாடு கொடுக்கணுமா, டீ கொடுக்கணுமா, நல்லா பார்த்துக்கணுமா, மாத்திரை மருந்து கொடுக்கணுமா, என்ன சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு ஒரு நாதி இல்லை. நான் என்ன மிஷினா என்றவாறு உள்ளே சென்றாள் வசந்தா. சற்ற நேரத்தில் காஃபி டம்ளருடன் வந்தாள். மாமா மாமா, காஃபி சாப்பிடுங்க. காஃபியை வாங்கி கொண்ட நாச்சியப்பன், வசந்தா, உங்கள் அத்தைக்கு கொடுத்துட்டியம்மா என்று கேட்ட. இதோ கொடுக்குறேன் மாமா என்றபடி உள்ளே சென்றாள். திண்ணையில் உட்கார்ந்திருந்த நாச்சியப்பன் பேப்பரை படித்து முடித்துவிட்டு கையில் காஃபி டம்ளர் எடுத்துக்கொண்டு உள்ளே வந்து நேர தன் மனைவி ரூமுக்கு சென்றார். என்ன பொன்னி, எப்படி இருக்கிற? இப்போ வலி எப்படி இருக்கு? உன் மருமக காஃபி கொடுத்தாளா என்று கேட்டுக்கொண்டு அருகில் உள்ள மேஜையை பார்த்தார். காஃபி வைத்த வேகத்தில் கீழே சிந்தி இருந்தது. பின்பு பொன்னியின் கண்களை நோக்க பொன்னியின் கண்களில் நீர் வழிந்து காய்ந்து கொண்டிருந்தது. நாச்சியப்பன் புரிந்து கொண்டு, என்ன, உன் மருமக பஜனை ஆரம்பித்து விட்டாளா என்றார். பொன்னி, என்ன செய்யனா, வாங்கி வந்த வாரம் அப்படி. என்னேதான் அந்த கடவுள் காலை ஒடிச்சு உட்கார வச்சுட்டாரு. நான் என்ன வேணும்னா செய்கிறேன்? காலையிலேருந்து என்னை வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கிறா. நான் எத்தனையோ முறை வசந்தா, அம்மா வசந்தா என்று கூப்பிட்டு பார்த்தேன். அவள் காதில் விழவில்லை. என்னால் இயற்கை உபாதையை தாங்கி கொள்ள முடியாமல் காலோடு கையோடு ஆயிடுச்சு. நான் என்ன வேணும்னா செஞ்சேன்? அதுக்கு போய் எங்கேயாவது போய் சாக வேண்டியதானே? கோயில் குளம் என்று எங்கேயாவது பிச்சை எடுக்க போக வேண்டியதானே? இங்கே இருந்துக்கிட்டு ஏன் உசுரை வாங்குற என்று வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறா. என் வேதனையை யார்கிட்ட போய் சொல்லி ஆள என்று மிகவும் வருத்தினாள் பொன்னி. நாச்சியப்பன் ஆறுதல் சொல்ல இயலாமல் மறுபடி வெளியே சென்று திண்ணையில் உட்கார்ந்தார். அவர் கண்கள் கலங்கின. அப்போது வசந்தா அங்கே வந்தாள். மாமா மாமா, வீட்டை பத்திரமா பார்த்துக்கங்க, நான் மார்க்கெட்டு போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள். மருமகள் சொன்னது நாச்சியப்பன் காதில் விழவில்லை. நாச்சியப்பன் சிந்தனையில் ஆழ்ந்தாள். நான் அவளை அழகுக்காகவா கைப்பிடித்தேன், இல்லை ஆஸ்திக்காக கைப்பிடித்தேனா? அம்மி மிதித்து
அருந்ததி பார்த்து, இனி என் காலம் உள்ளவரை உன்னை கைவிட மாட்டேன் என்று அவள் கையை பிடித்தேனோ, அன்று முதல் இன்று வரை அவள் கண்கள் கலங்கியதே இல்லையே. இப்போது யார் கண் போட்டதோ, யார் விட்ட சாபமோ தெரியவில்லை. அவள் இன்று அனுபவித்து கொண்டிருக்கிறாள். அன்று மட்டும் அந்த காகம் கத்தாமல் இருந்திருந்தால், ஆம், அன்று அவளும் வசந்தாவும் பம்பரமாய் சுற்றி வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். வீட்டு வாசலில் உள்ள மரத்தின் மேல் காக்கா கத்தி கொண்டிருந்தது. ஹாலில் உட்கார்ந்திருந்த என்னிடம் பொன்னி சிரித்த முகத்துடன் வேக வேகமாக ஓடி வந்தாள். என்னங்க என்னங்க, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யாரோ விருந்தாளி வர போகிறாங்க. நான் என்ன விருந்தாளியா? ஆமாங்க, நம்ம வீட்டு வாசலில் காக்கா கத்துது பாருங்க. காக்காவுக்கு யாரும் சோறு வைக்கல போல, அதான் உன்னைய தேடிக்கிட்டு வந்திருக்குது. என்ன கிண்டலா? வேணும்னா பாருங்க, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே விருந்தாளி வர்றாங்களா இல்லையான்னு என்று சொல்லிக்கொண்டு வேலையை தொடர சிறிது நேரத்தில் ஒரு அலறல் சத்தம். மாடிப்படியிலிருந்து உருண்டு கீழே விழுந்தாள். அன்று விழுந்தவள் எழுந்திருக்கவே இல்லை. சேரில் முழுங்கிவிட்டாள். அவள் சொன்னதை போல் உறவினர்கள் வந்து பார்த்து சென்றனர். 6 மாதங்கள் ஆகிவிட்டன. நாச்சியப்பன் ஒரு முடிவுக்கு வந்தவராய் எழுந்து ஓரத்தில் நின்றிருந்த சைக்கிளை வாசலை கொண்டு வந்து நிறுத்தினார். தன் பலத்தினை ஒன்று திரட்டி பொன்னியை தூக்கி வந்து சைக்கிளில் உட்கார வைத்தார். பொன்னி, இனி நாம் யாருக்கும் சுமையாக இருக்க வேண்டாம். என் சுமையை நானே சுமக்கப் போகிறேன். உன்னை கடைசி வரையில் நான் கைவிட மாட்டேன். நாம் எங்கேயாவது கண்ணுக்கு எட்டி போய்விடலாம் என்று சொல்லிக்கொண்டே சைக்கிளை தள்ள ஆரம்பித்தார். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.